கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 42:3. அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஐசாயா 42:3. A fractured reed he shall not break, and the lamp that flickers he shall not extinguish. அன்பான சகோதர சகோதரிகளே, கெட்டகுமாரன் தன் தகப்பனின் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் சென்றான். தவறான பாதையில் சென்றான். ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்பட்ட பொழுது தகப்பன் வீட்டு ஆசீர்வாதங்களை நினைத்தான். நான் தகப்பனிடம் சென்று மன்னிப்பு கேட்பேன் என்று உள்ளத்தில் உறுதியெடுத்தான். மீண்டுமாய் தகப்பனண்டை வந்தான். தகப்பனோ அவனை ஆவலோடு எதிர்பார்த்து கட்டி அணைத்து கொள்கிறார். பெரிய விருந்து வைக்கிறார். அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆம், நம் தேவன் நெரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நாம் பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூர போய்விட்டோமோ? கர்த்தரிடம் திரும்புவோம். உண்மையாகவே மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு பெறுவோம். கர்த்தர் நம்மை அணைத்து கொள்வார், ஏற்றுக்கொள்வார். அன்போடு மகனாய் மகளாய் நம்மை அரவணைப்பார். கர்த்தரை நாம் முழுவதுமாக நம்பலாம். ஆமென். நியாயத்தை வெளிப்படுத்துகிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2025 வருகிற 2026 ஆண்டுகளில் நிகழப்போகும் 6 மாநில தேர்தல்களுக்காக இப்பொழுதே பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மாநில தேர்தல் அதிகாரிகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானமாய் செயலாற்ற, உண்மையாயிருக்க, உத்தமமாயிருக்க, நேர்மையாயிருக்க உதவி செய்யும். உடைய தயவுள்ள சித்தத்திற்கு இந்த தேர்தல்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நியாயமான முறைப்படி தேர்தல்கள் நடைபெற அரசு அதிகாரிகள் துணை செய்ய கிருபை கொடுங்க. தவறான பாதையில் அதிகாரிகள் சென்று விடாதபடி, மக்களும் அதனை பின்பற்றாதபடி இருக்க உதவி செய்யும். தகுதியுள்ள மக்களை தலைவர்களாக எங்களுடைய தேசத்திலே நீ நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே தேர்தல் பணிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உண்மையாய் நேர்மையாய் தேசத்தை ஆள கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.